இன்னைக்கு டாபிக் மேம், தை மாதம் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு கடன் அப்படின்ற பிரச்சனை இருக்கக்கூடாது யாருக்குமே. கடன் தீரணும் அப்படின்னா என்ன மேம் செய்யலாம்? ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரையில் வந்து கடன் தீர்றதுக்கான பூஜைகள் வந்து செய்யலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரை வரும், ஈவினிங் 8 to 9 வரும். இந்த 2 டைம்லேயுமே நீங்கள் கடன் தீர்றதுக்கு பண்ணலாம். ஸோ கடன் தீர்றதுக்கான ஒரு முக்கியமான 2 தெய்வம். நிறைய பேருக்கு வந்து நரசிம்மர் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு பய உணர்வு இருக்கும். அவரோட ஃபேஸ், அந்த தோற்றத்தை பார்க்கும்போது பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நரசிம்மர் ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபட நிறைய பேருக்கு இது தெரியாது. இது ஒரு புது தகவலா இருக்கும். கண்டிப்பா யாரெல்லாம் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, திருஷ்டி தோஷம் இருக்கு நீங்கணும்னா இதை கூட பண்ணிக்கலாம். சங்கு தண்ணி அது மத்தியானம் 12 மணிக்கு போகணும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மக்களுக்காக நிறைய நல்ல பதிவுகளாக நீங்கள் கொடுத்துட்டு வரீங்க மேம். நிறைய பூஜை முறைகள் சொல்லியிருக்கீங்க, மந்திரங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, கோலம் முதற்கொண்டு நம்ம பதிவுகளில் போட்டிருக்கோம் என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தை மாதம் அப்படின்னாலே நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும். இன்னைக்கு டாபிக் மேம், தை மாதம் வரக்கூடிய 3வது செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு கடன் அப்படின்ற பிரச்சனை இருக்கக்கூடாது யாருக்குமே. கடன் தீரணும் அப்படின்னா என்ன மேம் செய்யலாம்? ஜென்ரலி செவ்வாய்க்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரையில் வந்து கடன் தீர்றதுக்கான பூஜைகள் வந்து செய்யலாம். ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் 6 to 7 செவ்வாய் ஹோரை வரும், ஈவினிங் 8 to 9 வரும். இந்த 2 டைம்லேயுமே நீங்கள் கடன் தீர்றதுக்கு பண்ணலாம். ஸோ கடன் தீர்றதுக்கான ஒரு முக்கியமான 2 தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று கருடர், ரெண்டாவது வந்து நரசிம்மர். ஸோ இந்த 6 to 7 காலையில் கருட தண்டகம்னு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த கருடனுக்கு உண்டான அந்த ஸ்லோகம் வந்து படிக்கலாம். அப்படி இல்லை நரசிம்மரோட எதையும் படிச்சுட்டு பானகம் நெய்வேத்தியம் பண்ணி அன்றைக்கி வந்து யாருக்காவது ஒரு 3 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த செவ்வாய் ஹோரையில் வந்து பண்ணலாம். நரசிம்மருக்கு பண்ணும்பொழுது நீங்கள் மாலை நேரத்தில் அந்த 8 to 9, நான் ஏற்கனவே ஒரு முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு வாழை இலையில் பச்சரிசி போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி அது ஃபுல்லாக நெய் விட்டு 2 பக்கமும் நீங்கள் அதை விளக்கேற்றி நரசிம்மருக்கு பானகமும் நெய்வேத்தியம் பண்ணி ருண விமோச்சன ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு முறை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 6 நெய் விளக்கு ஏற்றலாம். தீபம் இருக்குது பார்த்திங்களா, அகல் விளக்கு, அதையும் ஏற்றலாம். அண்ட் அந்த 2 தேங்காவையும் யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. அந்த அரிசியை மட்டும் நீங்கள் சமைச்சிருங்க வீட்டில் அப்படின்ட்டுன்னு. ஸோ உங்களுக்கு மறந்துட்டு இந்த பதிவில் நான் சொன்னேன் மேம், நீங்கள் அதில் வந்து நீங்கள் அப்படி சொல்லலை, அரிசியை வந்து நீங்கள் யாருக்காவது கொடுத்துறீங்கன்னா அது நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக சொல்லியிருக்கலாம். பட் இன்றைக்கி நீங்கள் பண்ணும்போது இந்த அரிசியை மறுநாள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றது விசேஷம். அண்டு இந்த 2 தேங்காய் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த 2 தேங்காயில் நெய் காலியாகிற வரைக்கும் விளக்கேறியட்டும். அதுக்கப்புறம் இந்த 2 தேங்காவையும் நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. குப்பையில் மட்டும் போட்டுறாதீங்க, கண்டிப்பாக தானமாக கொடுங்க. அப்படி இல்லைன்னா அது உடச்சி அந்த ஷெல்லை எடுத்துகிட்டு அந்த தேங்காவை பசுமாட்டுக்காவது சாப்பிட கொடுத்துருங்க. அரிசியை உங்கள் வீட்டு ஆளுங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணும். அந்த சாப்பாடையும் அந்த அரிசி நீங்கள் சமைக்க மற்றவங்களுக்கும் கொடுக்காதீங்க. இதை கடன் தீர்வதற்காக நீங்கள் வந்து செய்யலாம். கண்டிப்பாக அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். சூப்பர் மேம். பொதுவாக நரசிம்மரை வழிபாடு செய்யும்போது பால் இல்லைன்னா பால் சம்பந்தமான பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிடணும், விரதம் இருக்கும்போதோ இல்லை பூஜை பண்ணும்போதோ. பானகம் வந்து சொல்லுவாங்க நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்ச, ஏன்னா அவர் வந்து உக்ரம் இல்லையா, அவர் வந்து அந்த உஷ்ணத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பானகம் வந்து நைவேத்தியம் பண்ணுவார். ஆனால் பாலை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. ஓகே மேம். இப்போ நிறைய பேருக்கு வந்து நரசிம்மர் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு பய உணர்வு இருக்கும். அவரோட ஃபேஸ், அந்த தோற்றத்தை பார்க்கும்போது பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நரசிம்மர் ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா மேம்? லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுக்கலாம், யோக நரசிம்மர் வச்சுக்க மாட்டாங்க. லக்ஷ்மி நரசிம்மர்னால் மடியில் மகாலட்சுமி தாயார் இருக்கா இல்லையா, அவர் சாந்த மூர்த்தியாக தான் இருப்பார். யோக நரசிம்மர்னால் அவர் யோகத்தில் இருப்பார், அவர் உக்ரமாக இருப்பார். அதனால் சாந்த மூர்த்தி வந்து வச்சுக்கலாம்.
இப்ப நரசிம்மர் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது வந்து பக்த பிரகல்லாதனோட அந்த ஸ்டோரி தான் ஞாபகம் வரும். ஸோ இப்ப நரசிம்மருக்கு குழந்தை வழிபாடு பண்ணணும், படிக்கணும் நல்லா, இல்ல அந்த புத்தி கூர்மை வந்து ஜாஸ்தியா வரணும் அப்படின்னா அவங்க எப்படி மேம் பண்ணலாம்? அவருக்கு தான் அந்த புத்தி கூர்மைக்கும் படிப்புக்கு தான் நமக்கு ஹயக்ரீவர் இருக்காரு. நம்ம ஏன் போய் நரசிம்மரை வணங்கணும்? நம்மளுடைய ஹிந்து தெய்வங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்த நம்ம டாக்டர்ஸ் மாதிரி தான், கண்ணு பிரச்சனையா கண் டாக்டர்கிட்ட போ, காலுக்கு பிரச்சனையா கால் டாக்டர்கிட்ட போனேன். ஆனால் எல்லாத்துக்குமா சேர்ந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் அப்படின்னா அது மகாவிஷ்ணு இல்லைன்னா சிவபெருமான, நம்ம 2 பேரையுமே நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பிரச்சனை படிப்புக்கான தீர்வை நீங்கள் சரஸ்வதி தேவிகிட்ட பார்த்துக்கலாம், இல்லைன்னா ஹயக்ரீவர்கிட்ட பார்த்துக்கலாம். ஸோ பசங்களுக்கு படிப்புக்கு அப்படிங்கிறத விட தைரியம் வர்றதுக்கு, என்ன பிரச்சனைனாலும் நான் வாழ்க்கையில் தைரியமாக நான் சமாளிப்பேன்ப்பா அப்படின்னா நரசிம்மரை வந்து வணங்கணும். ஸோ நரசிம்மர் ஏன் வந்து பிரகலாதனுக்கு வந்து நரசிம்மரை பார்த்து பயம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை உண்டு. பிரகலாதனினுடைய தாயார் வந்து பிரகலாதனை கருவுற்று இருக்கும் பொழுது எப்படியாவது அந்த தாயாரை வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து ஒரு பிளான் பண்ணாராம். ஸோ என்ன பண்ணார் நாரதர், கண்டிப்பாக அந்த நீங்கள் வயிற்றில் அந்த குழந்தை வந்து ஒரு 7 மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது திருவண்ணாமலையில் சிவபெருமானினுடைய அந்த மலையை வந்து அந்த அம்மையாரை வந்து அவர் வலம் வர வச்சாராம் நாரதர். ஸோ அந்த வலம் வந்ததுனால அந்த திருவண்ணாமலையினுடைய கிரிவலத்தினுடைய அந்த பவர் வந்து பிரகலாதனுக்கு தைரியத்தை கொடுத்ததாம். அந்த நரசிம்மர் வந்து அப்படி பிளந்துண்டு வரச்சே பிரகலாதன் பயப்படவே இல்லை. அவர் அப்புறம் சாந்தப்படுத்துறதுக்காக மகாலட்சுமியை கூட்டுண்டார். ஸோ அந்த தைரியம் வந்து அவருக்கு வந்தது வந்து திருவண்ணாமலையில் அந்த மலையை அந்த அம்மா சுற்றினதுனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து ஒன்று உண்டு. திருவண்ணாமலையை பற்றி ஒரு பெருமையை சொல்லும் பொழுது இதை வந்து சொல்லுவாங்க. ஸோ நரசிம்மர் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம்தான். அண்ட் சுவாமி வந்து கொஞ்சம் உக்ர தெய்வம் தான், அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம விளையாட முடியாது. அவருடைய இதை கரெக்டாக, ஆனால் கேட்டதை உடனே கொடுக்கக்கூடியவர் அவர். அவருக்கு உகந்த மலர்கள் என்ன நிற மலர்கள் மேம் உகந்தது? நரசிம்மர் வந்து பெருமாள் தானம்மா, மகாவிஷ்ணுவினுடைய ஒரு அவதாரம் தானே. எப்பொழுதுமே மகாவிஷ்ணுன்னாலே நீங்கள் துளசியை தான் நினைவச்சுக்கணும். அதனால் நீங்கள் நரசிம்மருக்காக இருந்தாலுமே துளசியை மட்டும் பண்ணாலே போதும் தான். தைரியத்துக்கு நீங்க இப்ப நரசிம்மரை சொன்னீங்க மேம். திருஷ்டி தோஷம் நீங்கணும், ஏதோ ஒரு தோஷம் இருக்குன்னாலும் ஆமாம்மா. இப்போ நீங்கள் ஷோலிங்கர்லாம் போனீங்கன்னா நரசிம்மருக்கு சங்கு தண்ணி வந்து ரொம்ப விசேஷம் அடிப்பாங்க. சிங்கப்பெருமாள் கோயில்லையும் ரொம்ப விசேஷம். ஸோ இங்கே திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில்லையும் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்சாதி பெருமாள் வர்றதுக்கு முன்னையே நரசிம்மர் வந்து அங்கே இருந்தார். அதனால் நரசிம்மர் சன்னதிக்கு தனியாக கொடிமரமும் கருடனும் அங்கே இருப்பா. ஸோ அந்த நரசிம்மருமே ரொம்ப விசேஷம்தான். நரசிம்மர்னாலே நமக்கு சங்கு தீர்த்தம் வந்து ரொம்ப விசேஷம். பில்லி, சூன்யம், இந்த காத்து கருப்பு, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அவர் உக்ர தெய்வம் இல்லையா. அதனால் இந்த மத்தியானம் 12 மணிக்கு அவர் தண்ணி அடிச்சுன்னா ரொம்ப விசேஷம். ஆமாம் மேம், கண்டிப்பாக நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். மூஞ்சியில் அந்த பட்டாச்சாரியார் வந்து அந்த தண்ணியை பளிச்சுன்னு அடிக்கும்போது நாங்களாம் நிறைய அடிச்சுட்டு இருக்கோம். ஷோலிங்கர் போனாலும் பண்ணிப்போம், அதே மாதிரி சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பண்ணுறது. சிறப்பு மேம். நிறைய பேருக்கு இது தெரியாது, இது ஒரு புது தகவலாக இருக்கும். கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, திருஷ்டி தோஷம் இருக்குது, நீங்கணும்னா இதை கூட பண்ணிக்கலாம். சங்கு தண்ணி அந்த மத்தியானம் 12 மணிக்கு போகணும். அந்த பட்டாச்சார்ட்ட சொன்னோம்னா அப்படியே பளிச்சுன்னு ஒன்று போடுவார் மூஞ்சி மேலேயே. அந்த அப்படி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுலேயே நமக்கு இருந்த பயம் எல்லாமே வந்து போயிடும். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போய் அடிச்சுக்கலாம். அந்த ராத்திரியில் தூங்காமல் அழறது, கெட்ட சொப்பனம்லாம் வருது, இது மாதிரி நீங்கள் அடிச்சுக்கலாம் கண்டிப்பாக. ரொம்ப சூப்பர் மேம். இந்த செவ்வாய்க்கிழமை என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், என்ன பூஜை பண்ணணும் கடன் தீர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சிறப்பான பதிவு மேம். நன்றி மேம்.